வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாள் எப்படியான நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இது எனக்குன்னு இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாக இந்த நாள் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். ஆனால் அதை பற்றி அப்புறம் வருவோம். நான் நினச்ச மாதிரியே சிஎஸ்கே தோத்துருக்கு. எனக்கு டீம் மேலே வந்து எந்த ஒரு காண்டும் இல்லை, இந்த ஃபேன்ஸ் மேலே இருந்தது. அது வந்து இன்னைக்கு எம்ஐ வென்று அதை வந்து எனக்கு ஆக்கி கொடுத்துருக்கு. ரோஹித் சர்மாவுடைய ஒரு பயங்கரமான நாக். ரோஹித் சர்மா, ஸ்கை, இவங்க 2 பேரும் வளர்ந்துருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கால் ஒன்று இந்த டிஸ்கார்டில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த ப்ரெட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைனிங் ஹால் போயிட்டு இதோ இருறா ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சும்மா பேசியிருக்கேன். அவனுக்கு கேட்குது, என்னடா அது உனக்கு அங்கே நின்று பேசுனா கேட்குது அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக நான் அங்கேருந்து பேசுகிறேன், அது இவனுக்கு கேட்குது. அந்த அளவு வந்து இந்த மைக்கோட எஃபிஷியன்சி இருக்குது. ஆனால் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் அந்த சத்தம் வந்து வர மாட்டேங்குது. அது என்ன கதைன்னு தெரில. ஜேகே சத்யாவோட சேர்ந்து தான் வந்து மேட்ச் பார்த்தேன். 3 மேட்சுமே பார்த்தேன். பஞ்சாபு, ஆர்சிபி 2, அப்புறம் வந்து அந்த எம்ஐசிஎஸ்கே அருமையாக இருந்தது. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு தமிழ் கமெண்ட்ரி மேலே பெருசாக ஸ்டார்டிங்கில் ஈடுபாடு இல்லைனாலும் போக போக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. ஏன்னா சீக்காவுமே இந்த அனிருதா ஸ்ரீகாந்த் பேச்சை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் அறிவோடு பேசுகிற மாதிரி இருந்ததா, அதனால் தமிழ். ஆனால் இதுவும் ஓரளவு ஜாலியாக சூப்பராக இருந்தது. இந்த சிங்கிச்சாம் பாட்டு வந்து இருந்தது. உலக நாயகன் வந்து ஏன் ஹேர் ஸ்டைல் வச்சுருந்ததை என்னால் கவனிக்க முடிஞ்சது. அதில் அது சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. அதில் சானியா நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அது செம்ம சர்ப்ரைஸ். அது அந்த வாய்ஸுமே சம்மத்தோ சம்திங், அவங்க செம்ம வாய்ஸு. சக்தி ஸ்ரீ கோபாலன்னு பாடியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சட்டிலாக இருக்கும். இவங்க தான் த்ரூ அவுட் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்தது. வேற என்ன, எதற்காக மறுபடின்னு ரெட்ரோவில் ஒரு பாட்டு, அதுவுமே ஒரு பயங்கரமான நம்பர். அது கேளுங்க, சூப்பராக இருந்தது. அந்த வயலின் பிட்டெல்லாம் பயங்கரம். மற்றபடி வேற என்ன பேசணும்னு நினச்சேன். அந்த நேத்தி என்னன்னா, ஒரு 14 வயசு பையன் போட்டு பிறந்திருக்கான் அந்த சூரியவன்ஷி. இப்போது இன்றைக்கி என்னடான்னா 17 இயர் ஓல்டுன்னு நானுங்க. அவன் பேர் கூட ஆயுஷ் மல்ஹோத்ரா. இப்போ 2 பேரும் மாறி மாறி. ஸோ இதில் இருந்து தெரியுது இல்லை, அவனுங்க தமிழ் கமெண்டேட்டரியில் கூட சொல்லுவானுங்க இந்த ஜென் போல்ட் அப்படின்னு. அவனுங்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டானுங்க, பால் வந்தால் தூக்கி சாத்திடுவானுங்க அப்படின்னு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா இவனுங்கெல்லாமே அந்த கேஸு தான். ஸோ அந்த மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ் இறக்கும்போது பவர் ஹிட்டிங் வந்து கிடைக்குது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க பண்ண போகிறது இல்லை. அந்த வன்ஸ்பேடியே சொன்னால் இருந்தாலும் யங்ஸ்டர் இல்லை, ஆனால் வந்து போட்டால் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல. ஏன்னா இருக்கிற ஆள் சரியில்லைங்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அதையும் பண்ண மாட்டுறாங்கங்கும்போது தான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. அவனுங்க இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப அடித்தா ஓஹான்றானுங்க. அடிக்கிறேன்னா அவனுங்க டீமே அப்யூஸ் பண்ணுறானுங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு, அப்யூஸ் பண்ணுறது வேறு. இவனுங்க அப்யூஸ் பண்ணுறானுங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் டே ஒன்று சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா 6 years ஆஃப் ஜெர்சி. எனக்கு வந்து இந்த ஜெர்சி வந்து தெலுங்கு சினிமாலேயே தி பெஸ்ட் ஃபில்ம்னு நான் சொல்கிறேன். என் ஒப்பீனியனில் நான் சொல்கிற ஒரு படமாக ஜெர்சி இருக்கும். அந்த படம் அவ்வளோ பிடிக்கும். ரைட்டிங் ஆகட்டும், நானியோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும்
என்ன அள வச்ச படங்கள்ங்கிறது ரொம்ப கம்மி. எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனா தெய்வ திருமகள், அப்புறம் வந்து ஜெர்சி. டக்குன்னு யோசிக்க வர மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப ப்ரிசைஸ்டாக தான் அழுதுருக்கேன். லைக் நிறையா இமோஷ்னல் கனெக்டிவிட்டி இருக்கிற படங்கள் வந்து அழ வச்சதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க விடுதலை எல்லாமே நான் அழ வச்சதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அது ஃபீல் ஆனதில்லை. ஆனால் ஜெர்சி வந்து எனக்குள்ள அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. இன்னைக்கு காலைல கூட கேடிவியில் போட்டிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கில் லைக் வாய்ஸ் நல்லாயிருக்கும், ஆனால் மியூசிக் வந்து அனிருத் ஹம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் சிங்கர்ஸ் வந்து வேறு யாரையோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பெருசாக சிங்கே ஆகாது. அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் தெலுங்கில் பார்க்குறது. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பாங்க. பட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போய் பாரு. அதுவும் அந்த ஜெர்சி எடுத்து அவன் கையில் பார்ப்பான், அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அப்பா ஜெர்சி வாங்கி கொடுங்கப்பா. அது சீன்லாம் பயங்கரமான சீன். அது கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி அப்படின்னு சொல்லி நானியோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு படம் இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருக்குது. நான் பெருசாக அந்த தெலுங்கு படங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் அந்த படம் வந்து நானி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நான் மதிக்கிற ரொம்ப சிலரில் நானேயும் ஒரு ஆள். அதனால இந்த மாதிரி லைக் அந்த படம் நீங்கள் பாருங்கள். பிடிக்கலன்னா வந்து என்னோடய அடுத்த படம் ஹிட் 3 வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அப்படி சொன்னதுனாலே வந்து அந்த படத்தை வந்து பார்த்தேன். ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர்பான ஐடியாலஜி. இது வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொஞ்சம் சினிமாத்தனமாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த விஷயந்தான் பிடிக்கல. இதை அந்த ஜெய்பீம் அந்த மீட்டரில் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ஃபில்மாக வந்து கிடச்சிருக்கும். ஆனால் வந்து இதை சினிமாத்தனமாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அது எனக்கு லைட்டாக உறுத்தலாக இருந்தது. பட் இதில் பேசின கான்டென்ட் வந்து எல்லாருமே பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ரு. அதே தான் வந்து காதலிக்க நேரமில்லையிலையும். காதலிக்க நேரமில்லை சினிமாத்தனமாக பண்ணியிருந்தால் பரவாயில்ல, அது ரொம்ப லிபர்ட்டி எடுத்துகிட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது பெருசாக வந்து ஒரு ஃபில்மாக நல்லா இருக்காது. ஆனால் அதில் பேசியிருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும். இந்த 2 படத்தையும் பார்க்கலாம், பார்த்துருங்க. அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பார்த்தேன், சீயிங் ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபில்ம். ஐஃபோனில் எழுதுனான்னு சொல்லி இந்த மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதை யூடியூப்பில் விடுவானுங்க. அப்படியே அந்த மாதிரி இதை யூடியூப்பில் விட்டுருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நிறையா நல்ல ஃபைன்ஸ் வந்து இந்த ஒரு பாஸ்ட் 3-4 வீக்ஸில் வந்து கிடச்சிது. இதெல்லாம் பாருங்கள். மற்றபடி இன்றைக்கி என்ன பண்ணேன், இன்றைக்கி ஒன்றும் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி அந்த 2 மேட்ச்சு தான் ரொம்ப முக்கியமானது. சச்சின் ரீரிலீஸ் போய் ஏதோ பண்ணிருக்கிறானுங்க. எனக்கு அந்த ரீரிலீஸ் கான்செப்டே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. இப்போ ஜெர்சி மாதிரியான படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணும்போது பண்ணுவோம், லைக் போய் செலிப்ரேட் பண்ணலாம். பட் there's nothing in சச்சின், லைக் எதுவுமே இல்லை அந்த படத்தில். அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணி இன்ஃபேக்ட் எனக்கு கில்லி இல்லாமல் போய் லைக் அது செலிப்ரேட் பண்ணி அவ்வளோ முடிஞ்சிருச்சு இல்லை. இத்தனை வருஷமாக கேடிவியில் போடுறான், சன் டிவியில் போடுறான், போட்டு அடித்து முடிச்சுட்டான், திரும்பவும் அதை ரீரிலீஸ் பண்ணி அது. ஆனால் ஜெர்சி மாதிரி ஒரு படமோ, இப்போ 1000ல் ஒருவன் மாதிரி ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. மயக்கம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் குட். ஆனால் கில்லி அப்புறம் வந்து பையாலாம் பண்ணாங்க, அதெல்லாம் எதுக்குன்னே தெரில. அழகிய தமிழ் மகன்லாம் பண்ணாங்க. இப்போ ஏதோ வீரம் பண்ண போகிறாங்களாம், அதெல்லாம் நல்லா இருக்காது அவங்களுக்கே தெரியும். அப்போ லைக் அப்போது என்ன பண்ணலாம், இது கண்டு கொண்டேன் பண்ணலாம், முகவரி பண்ணலாம்.
இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கும்போது அந்த சைடு போகலாம். அதை விட்டுட்டு மொக்க படத்தை எடுத்துன்னு வந்து மோரி கண்டு கொண்டேன் கண்டுலாம் நல்ல படம். அஜித் ஒரு சிட்டிசன் சூப்பரான படம். அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு வீரம்லாம் யாரு கேட்டா? சரி, அடுத்து மேட்ச் ஸ்கெடியூல் என்னன்னு தெரில, பார்ப்போம். சும்மா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுன்னா ஒரு நாள் சும்மா லைவ் வரேன். என்ன யாராவது 2 பேராவது பார்ப்பீங்கிற தைரியத்தில் வர பார்க்குறேன். வீடியோ பொறுத்தளவு இன்னைக்கு காலையில் இந்த கேடிவியில் பார்த்து முடிச்சுட்டு இல்லை ஜெர்சி பார்த்து முடிச்சுட்டு வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போட்டுடணும், இதை கொண்டு போயிடணும் அப்படின்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு டிஸ்டர்பன்ஸ். நான் பாஸ் பண்ணிட்டு எனக்கு திரும்ப அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. இதோட பாயிண்ட்டே என்ன, ஒரு ராவான ஒரு வீடியோவை கொடுக்கணுங்கிறது தான். ஸோ அதை பாஸ் பண்ணி கட் பண்ணி கொடுக்கணுன்னு தோணலை. ஸோ அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொன்னோன்னா அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்னு டைம் எடுத்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபேன் ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. இப்போ கூட பேசுகிறது கேட்குமா தெரியல. ஏதோ நான் ஹெட்ஃபோன்லாம் போட்டு ஃபுல் சவுண்ட் வச்சேன்னா நல்லா தான்டா கேட்குது. அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்னா அப்படி கேளுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு ஃபுல்லாக ஃபீடு ஃபுல்லாக வந்து ஈஸ்டர் மீம்ஸாக வந்துட்டு அது மாதிரி ஃபுல்லாக அந்த பேட்டை அப்படி போட்டு சூப்பராக இருந்தது. ஆர்சிபிஐ ஜீசஸையும் போட்டு இது பண்ணுறேன் நானுங்க. ஃப்ரைடே அடி வாங்கிட்டு சண்டே வருவான்டா அப்படின்னு அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. இந்த 27 முடிச்சுட்டு ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. போயிட்டு வந்து தான் ஷார்ட் ஃபில்ம் பண்ணணும். அவன் போனால் தான் இங்கே இவன் இருக்க மாட்டான். அவன் 19ஆந்தேதி வருவான். ஸோ 19ஆந்தேதியிலேருந்து ஆரம்பித்து ஜூன் 15க்குள்ளே முடித்து அனுப்பணும் கான்டெஸ்ட்டுக்கு. சரி பார்ப்போம். குட் நைட், நிம்மதியாக தூங்குங்க.